வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி வீடியோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வெயிலுக்கு சில்லுன்னு மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு பானிபூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும், இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் எதாவது பார்ட்டி ஒரு சின்ன கெட் டுகெதர்ஸ்லாம் இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி சர்வ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பானிபூரி தேவை, கொஞ்சம் மேங்கோ ஐஸ்கிரீம், சாப்ட் நட்ஸ், அப்புறம் கொஞ்சம் மாம்பழ துண்டுகள் தான் தேவை. இதில் முதல் ஸ்டெப், நீங்கள் பானிபூரியை பொரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. பூரியில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பூரியில் சென்டரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா அது வழியாக தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங்லாம் வைக்க போகிறோம். பானிபூரியோட கால் பாகம் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே காரசாரமாக பானிபூரி சாப்பிட்டு பழகின நம்மளுக்கு சில்லுன்னு ஸ்வீட்டாக ஒரு பானிபூரி ட்ரீட் இது. பானிபூரி ஷெல் வந்துட்டு நம்மளுக்கு கோன் ஐஸ்கிரீம் ஷெல் மாதிரி தான் இருக்கும். இப்போ பானிபூரியோட கால் பாகம் வரைக்கும் நம்ம ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது முக்கால் பாகம் வரைக்கும் நம்ம மேங்கோ பீசஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறோம். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸில் நம்ம சாப்ட் நட்ஸை தூவி விட்டுக்கலாம். நான் ஏன் கால் பாகம் மேங்கோ ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணியிருக்கேன்னா, நிறைய ஃபில் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கடிக்கும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும், உங்களால் கடிக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஐஸ்கிரீம், நிறைய மேங்கோ பீசஸ் வைக்க போகிறோம். அது கூட ஒரு க்ரன்ச் எலிமெண்ட்டுக்காக நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் அப்படியே சாக்லேட் சாஸ் குத்தி சர்வ் பண்ணலாம். இல்லைனா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது கிட்ஸுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நல்ல வெயில் காலத்தில் இந்த கோல்டன் பியூட்டியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.